ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இப்போ நம்ம என்ன பண்ணா இந்த கிரக செப்பரேஷன் சொல்லிட்டு வரோம். பிடிவி சேனல்ல சொல்லுவாங்க, ஐயா பிடிவி சார் ஐயா எல்லாருக்குமே கிரக சரம் உண்டு உலகத்திலே. அது அல்லாஹ் கும்பிட்டாலும் சரி, இயேசு கும்பிட்டாலும் சரி, எந்த புத்தரை கும்பிட்டாலும் சரி, எந்த கும்பிட்டாலும் கிரகம் அவன் அறியாம என்கிட்ட டைம் சரியில்லைப்பா, என்ன தெரியல போட்டு ஆட்டுதுப்பா, கிரக டைம் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, தன்னறியாம சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிரக செப்பரேட்டு தான் இவங்க. ஆனா இருந்தது ஒரு காலத்துல, அது இருந்தது. ஆனா இந்த காலகட்டத்துக்கு ஏன்னா விஞ்ஞானம் உள்ள நுழைஞ்சதால அஞ்ஞானம் மறைஞ்சு இருக்குது. இப்ப இவங்க கொஞ்சம் மறைஞ்சு நிக்கிறாங்க, மறுபடியும் வராங்க. அம்பாளுடைய கருத்து அதான் வராங்க. விஞ்ஞானம் மறுபடியும் மறையும். இது இது உலகத்துல உண்டாகும். மறுபடியும் கிரக சரமும் தெய்வ சரமும் இந்த பூமி சரத்துல சுத்தும். பாருங்க, சனீஸ்வரன் சனின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரன் சனி போல கெடுப்பது இல்லை, சனி போல கொடுப்பது இல்லைன்னு பேரு. திருநள்ளால பாருங்க, உழுந்து வாருவாங்க. எங்க வாரினாலும் சரி இங்க கரெக்டா இருக்கணும், பட்ஜெட் இங்க இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல வந்து விதின்னு இருந்தது, விதின்னு இருப்பாங்க. என் தலையில பிரம்ம விதி எழுதிட்டான்பா, என்னப்பா பண்றீங்க, தலையில எழுதிட்டானு. பிரம்மனுடைய விதினா பிரம்மனுடைய விதி. அந்த 99 வயசு 80 வயசு 70 அப்படி இருந்தது. இந்த காலத்துல பதம் சொன்ன விதி சரமே பிரம்மனு கிடையாது. அது மாதிரி சனீஸ்வர பகவானுடைய சரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ விதி சரத்துடைய சிறப்பு கிடையாது, கிடையாது. அதனால தெய்வத்துடைய சிறப்பு என்ன அப்படின்றான். இப்போ அவர் கையில பாருங்க சந்திரன், சந்திரன் தலையில கொஞ்சம் நாராயணத்தில் சூரியன் இருக்காரு, சனீஸ்வரன் சந்திரன் இருக்காரு. அதுக்கடுத்து பாரு சனி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேழ பகவான் குரு பிரஸ்பதி, குரு பகவான் செல்வ சரணம் இல்லையா, அதுதான். சனி போல் கெடுப்பது இல்லை, சனி போல் கொடுப்பது இல்லைன்னா, கொடுப்பது பக்கத்துல யார் இருக்குது, கொடுக்குற குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுத்துருவாரு. இதுதான். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, சனீஸ்வரன் வந்து என்ன வந்தாலும் அவருடைய நிகர் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்கள் ஒரு அக்னி பாருங்க, இது பார்த்தீங்களா, கண்ணை பாருங்க, கண்ணை பார்த்தீங்களா, கண்ணுக்கு அக்னி. அதனாலதான் கண் பார்வை வந்து அவர் எப்பவும் கட்டிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி. அவருடைய வாகனம் பார்த்தீங்களா, காகம். வாகனம் பார்த்தீங்களா, காகம். இந்த காகத்துடைய, அதனால்தான் இந்த காகத்துடைய சிறப்பு தான். காகம் வந்து சில பேர் சொல்லுவாங்க, காகம் வந்து தலையில அடிச்சிருச்சு அப்படின்னு தண்ணி. அதில் ஒரு பட்ஜெட் இப்போ சொல்றோம். என்ன சொல்றோம்னா, இப்போ சொல்லிடுவோம். ஈஸ்வரா சனீஸ்வரா ஈஸ்வரா சனீஸ்வரா சங்கடம் தீர்த்திடும் சனீஸ்வரா சஞ்சலம் தீர்ப்பவனே சனீஸ்வரா சஞ்சலம் தீர்ப்பவனே சனீஸ்வரா. இந்த தரணியிலே நிறைந்திருக்கும் ஈஸ்வரா ஈஸ்வரா சனீஸ்வரா சனீஸ்வரா சனீஸ்வரா. ஒரு மனிதன் சனீஸ்வரனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல மனிதனுடைய தெய்வத்துடைய சிறப்புள்ளவன் சனின்னு சொல்லக்கூடாது, அது வாயில வரக்கூடாது. ஏன்னா சனின்னு அவன் எப்போ அவன் வாயில வருதோ அப்போ அவனுக்கு அங்க இருக்குது, பின்னால இருக்காரு அப்படின்னு. ஏன்னா இதுதான் முக்கியம், நீ கேட்கணும். சனி ஏது சனியை முடிச்சவனே அப்படின்வாங்க, அவனை சொல்லுவீங்க. ஆனா உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை பிடிச்சாதான் அந்த வார்த்தை வரும். இதை நீ பிடிபி சேனல்ல நல்லா கேட்டுக்குங்க. இது தனியா வந்து பிடிக்கணும், அவரை பிடிக்கணும் வந்து தேவையில்லை, உன் வாயால வந்தாவே போதும். அதுமே அது மாதிரி கட்டுப்படுத்தி சொல்லாதீங்க. நான் இது வரைக்கும் பாருங்க, பிள்ளைய பிறந்து ஒரு நாள் கூட அப்பம் பேர சொன்னது கிடையாது. ஏன்னா தெய்வத்துடைய சிறப்பு சொல்றவங்களாம் அங்க போக வேண்டியது தேவையில்லை, கிரகத்தாண்டா போக வேண்டியது. இறைவனை சுத்தினா அங்க போயிடும். ஆனா இது இறைவனை சுத்தி அங்க போனீங்கன்னு வச்சுங்க, இங்க இறைவனை சுத்துது அங்க சுத்திக்கும். இது யாருக்கும் தெரியாது. இதுல ஒரு மாயம் இருக்கு. இதுல வந்து மாயம் என்னன்னா சொல்ல, அதை வந்து நம்ம அவ்வளவு தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு புத்துல பாம்புனா என்னென்ன புத்து இருக்கு, என்ன பாம்பு இருக்குன்னு தெரியுமா, தெரியாது. அந்த மாதிரிதான் இறைவனுடைய செப்பரேட்டு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காகம், இந்த காகம் என்னன்னு சொன்னோன்னா, இப்ப போகும்போது ஒரு காகம் தலையில அடிச்சிருது, பறக்குது, அடிச்சிருது. ஆனா அடிச்சதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குஞ்சு மரத்துல வச்சிருக்கோம், குஞ்சு பாதுகாக்க அடிக்கிற காக்கா வேற. ஆனா சும்மா யதார்த்தமா அவனை அடிச்சுட்டு போகுது பார்த்தீங்களா, அதுதான் அது கிரகத்துடைய பிரசனம்.
ஆனால் நீங்கள் என்ன உடனே குளிச்சிடணும். குளிச்சுட்டு அன்னைக்கு இரவு அந்த சனீஸ்வரனுடைய அதாவது விளக்கு வச்ச பிறகு சனீஸ்வரனுடைய ஆலயத்தில் போய் நீங்கள் உங்களுடைய பெயரை சொல்லி ஒரு அர்ச்சனை செஞ்சு மனசரத்தை செஞ்சீங்கன்னா இந்த கிரக பிரச்சனை சனீஸ்வரனுடைய சிறப்பு போனீங்கன்னா இந்த 2 பேருமே உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா இவருக்கு மிஞ்சியதே இல்லை அந்த சராசரம் வச்சுக்கோங்க. சனீஸ்வரனுக்கு மிஞ்சியது இல்லை. ஆனால் இதில் வந்து பிரிவு இருக்கும். அவருடைய சிறப்பு அதுதான். என்ன சொல்லுவீங்க அப்பா யாராவது என்ன சொல்கிறாங்க, அப்பா சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் அர்ச்சனை பண்ணுப்பா, சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் புதனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுப்பா, சனீஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு ராகுக்கு ஒரு இது பண்ணு. சனீஸ்வரன் கோயில் தான் சொல்லுவோம். அதுதான் முக்கியமான கட்டம் இவர்கிட்ட தான் இருக்குது. அதான் கருமை முகம் கண் பாருங்க, அக்னி கண். உன்னை எரிச்சி அதாவது உன்னுடைய சுபரத்தை எரிப்பார். சாதாரண நல்ல மனிதர், நல்ல தெய்வத்துடைய சரம். ஆனால் நம்ம 7.5 நாட்டு சனி பிடிச்சிருக்கு, 6.5 நாட்டு சனி பிடிச்சுன்னா விடக்கூடாது. பிடிச்சிட்டு இருக்கட்டும், அதை பற்றி இல்லை. அது செய்த கர்ம பலாபலம் என்ன பிறகு என்ன செய்த, என்னென்ன பாவம் செஞ்ச, அதுதான் இவங்க அந்த பாவ சட்டு தான் இவங்க ஜட்பட் பண்றது. அந்த பிரசட்டு தான் இந்த அவதாரமே. இப்படி விட்டா என்ன பண்ண முடியும்? ஒருத்தனை போட்டு ஆட்டின்னு என்ன பண்ணும்? கோடீஸ்வரன் கூட பிச்சைக்காரன் ஆயிடுவான். இவங்க மனசு வச்சா பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் ஆயிடுவான் இவங்க மனசு வச்சா. அப்பேற்பட்ட வல்லமுடையவங்க இந்த சனீஸ்வரனுடைய சிறப்பு. இதனுடைய யாரென்ற அவதாரத்தை இந்த பிடிவி சேனல்ல காமிச்சிருக்கோம். அவங்க எதை சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் இப்படி ஒரு பட்ஜெட்டை சொல்லி இதனுடைய அவதாரத்தை காமிச்சு இதனுடைய நிலையை காமிச்சு சொல்றது பெரிய கஷ்டம். அது அம்பாலால தான் முடியும். வாணி அருகிலே இருந்து இந்த சிறப்பை சொல்லிட்டு இருக்காரு பிடிவி சேனல்ல. இங்க பாருங்க, பிரம்மதேவாய நமக, நாராயணாய நமக, சனி ஈஸ்வரனாய நமக, ராகு பகவானே கேது பகவானே நமக, ராகு பகவானே நமக, சனீஸ்வரனே நமக. ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.